ஆத்மாக்களை அறுவடை செய்யணும்னா என்ன செய்யணும்? முதல் காரியம், இருதயத்துல ஆத்மாக்களை குறித்த பாரம் உடையவளா இருக்கு. ரோமர்கள் நிருபம் 9:1-2 வாசிங்க. எனக்கு மிகுந்த துக்கம், இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது. பாருங்க, எனக்கு மிகுந்த துக்கம், அதாவது என்னுடைய காரியங்களை குறித்த துக்கம் எனக்கு இல்லை. நாளைக்கு என்ன சம்பவிக்குமோ அது எனக்கு தெரியாது. யாரு பிடிச்சி அடிக்கிறாங்க, யாரு பிடிச்சி சிறையில போடுங்க தெரியாது. ஆனா எனக்கு மிகுந்த துக்கமும் மனவேதனை இருக்கு. எதனால? இந்த ஜனங்கள் கெட்டு போறாங்களே, இந்த ஜனங்கள் நரகத்துக்கு போறாங்களே, சத்தியத்தை விசுவாசிக்கலையே. நான் சொல்லுகிறது பொய்யல்ல. பாருங்க, அவர் சொல்றாரு, நாங்க சொல்றது பொய் இல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சி எனக்கு சாட்சியா இருக்கிறது. என் இருதயம் தேவனுக்கு தெரியும், என் மனசாட்சி தேவனுக்கு தெரியும். அது வெளியரங்கமா காட்ட முடியாது. ஆனா எங்க ஜெபத்துல அது தெரியும், எங்களுடைய ஜீவியத்துல அது தெரியும், எங்களுடைய பிரசங்கத்துல அது தெரியும், எங்களுடைய வாழ்க்கையில தெரியும். ஒரு ஆத்ம பாரம் உங்களுக்குள்ள இருக்கணும். தொலைந்து போன ஆத்மா அவங்களை குறித்துதான் ஒரு கவலை, பாரம் இருக்கணும். அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க தெரியணும். அவங்கள பார்க்கும் போது அந்த உணர்வோடே அவங்களிடத்துல பேச தெரியணும், பழக தெரியணும், அந்த ஒரு பாரத்தோட பிரசங்கம் பண்ண தெரியணும். அடுத்தது பாருங்க, பிரசங்கம் பண்ணதற்கு முன்பாகவும் சரி, ஆத்மாக்களை ஆதாயப்படுறதுக்கு முன்பாகவும் சரி, நீங்க ஜெபிக்கக்கூடியவங்களா இருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 9:38 வாசிங்க. ஆதலால் அரப்புக்கு எஜமான் தமது அரப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். பாருங்க, நீங்க ஜெபிக்க வேண்டும். ஏன்னா சுயமா இனிமே உங்களால பண்ண முடியாது. ஏன்னா மனுஷனுடைய தன்மையே பாவ தன்மை, பாவத்தை தான் அவங்க விரும்புவாங்க. அப்ப அந்த மனுஷனை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும்னா, பரிசுத்தமா நடக்கணும்னா முதல்ல ஜெபம் தேவை. நீங்க வேண்டிக் கொள்ளணும், நீங்க ஜெபிக்கணும். ஜெபம் தான் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு திறவுகோல். ஜெபம் என்ன செய்யும்? நீங்க அவங்களுக்கான ஜெபிக்க 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 அந்த கடின இருதயம் மென்மையாக்கப்படும். மனம் திரும்பவே தோணாத அந்த இருதயம் இயேசு போதும்னு சொல்லும். சிற்றின்பத்தையே விரும்பக்கூடிய இருதயம் இயேசு போதும்னு சொல்லும். அந்த ஜெபம் தான் பூட்டப்பட்டு அந்த கதவுகளை திறக்கும். ஆண்டவருக்குன்னு சொல்லி இடமே இல்லாத அந்த இருதயம் அப்படியே திறக்கும். அந்த ஜெபம் தான் உணர்வை கொடுத்து மனம் திரும்ப வைக்கும். அப்போ வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல நீங்க ஜெபிக்கிறவங்களாக இருக்கு. அடுத்தது முக்கியமா, உங்களை குறித்தும் உங்களுடைய உபதேசத்தை குறித்தும் ஒரு எச்சரிக்கையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவை. அதாவது என் உபதேசத்தின்படி என் வாழ்க்கை இருக்கு. 1 தீமோத்தேயு 4:16 வாசிங்க. குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளை நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். பாருங்க, இப்பதான் நம்ம ரட்சிக்க முடியும்னா எனக்கு என்ன குறித்த அறிவு எனக்கு வேணும். அந்த அறிவின்படி நான் பிரசங்கத்தின்படியும் என் வாழ்க்கை கரெக்டா இருக்குன்னு நான் பார்க்கணும். உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் அப்பந்தான் நீங்க ரட்சித்துக் கொள்ள முடியும். வாழ்க்கையில அன்பு இல்லை, வாழ்க்கையில தாழ்மை இல்லை, வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை. அப்ப தனிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை நீங்க கோட்டை விடும் போது எல்லாம் முடிஞ்சு போச்சு. 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். பாருங்க, உங்களுக்கு எப்பவுமே தெரியணும், ஜனங்கள் உங்களையும் பார்ப்பாங்க, உங்க உபதேசத்தையும் பார்ப்பாங்க. அது ரெண்டும் கரெக்டா போகும். அப்பந்தான் நீங்க ஆத்மாக்களை ஆதாயப்படுத்து. அப்ப அதுக்கு தடையா உங்க ஜீவன் சரியில்லையா, அந்த சரீரத்தை ஒடுக்க தெரியணும். இப்ப ஆண்டவர் கிரியை செய்யணும், ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதம் தரணும்னா தாழ்மை அவசியம். தாழ்மை உள்ளவங்க தான் கிருபை தருவேன் இருக்கு. அப்ப உங்களால தாழ்த்த முடியலையா, உபவாசம் இருங்க. உபவாசத்துக்கு இன்னொரு பேர் ஆத்மாவை தாழ்மைப்படுத்துது. வேதத்துல தெளிவா இருக்கு. உபவாசம் சொன்னது ஆத்மாவை தாழ்மைப்படுத்து. அப்ப உங்களை நீங்க ஒடுக்கிதான் ஆகணும். அப்படி ஆக்கி உங்களுடைய உபதேசத்தின் படி உங்களுடைய ஜீவன் இருந்தா நீங்க ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தலாம்.